அப்பா எங்க போன நான் இருக்கிற நிஜத்துல தானே நான் செத்த பிறகாவது உதவாக்கி சாப்பிடுவேன். சாவலன்னு கேக்குறியா? நான் செத்துட்டு அந்த செவிட முண்டை உன்னை உயிரோடு வைக்க மாட்டேன். உன்னை காணன்னு வழியார தேடிக்கிறவாரு. நீ இல்லைன்னா என் சூத்து மேலேயே அடிச்சுக்கிறவாரு. மடகத்து கூட ஆளு ஆளு ஒரு ஆளுக்குள்ளேயே வாழ்க்கை ஆடுது. தாய் சமாதிக்கு மாலைப்படப்ப இருக்கு. அம்மா சமாதிக்கா நினைவு நாளா மாலை போட போனியா? நாளைக்கு யார் சமாதிக்கு மாலை போட வந்து அதுக்குத்தான் ஒரு செயலை செஞ்சுக்கிற வேற. மணி 10:30 மணி ஆகுது. போய் வணங்க. ஆளி நல்லா உட்கொருத்துல உட்காந்துக்கிறது. அது ஏதோ பச்சு குடும்பம் என்ன தெரியாமையோ நம்மளால மறக்க முடியாது. அடிச்சு அடிச்சு கூட்ட பெருக்க அடிச்சுட்டா என்னால என்ன பாருங்கம்மா. அம்மால முதல் முறுக்கு எங்க போன ஒரு வார்த்தை நீங்க கேட்க மாட்டீங்களையா? அம்மா என்னுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டீங்களே. அம்மா என்ன பாருங்கம்மா. பேசுங்கம்மா. அம்மா என்ன பாருங்கம்மா. கருணா கதி பத்மாவதி தஞ்சம் தாயி
அம்மா அம்மா சித்தி என்ன பார்த்து சித்தின்றாலே இதுவே அவளை சுக்கு துண்ணி முக்கி பெற்றிருந்தா அதே மாதிரி ரெண்டாவது வாட்டி பண்ண ஒத்து ஊதி அவளுக்கு ஏன் அவளை தூக்கி தூக்கி என்ன பண்ண பாத்து சித்தியா இந்த வயசுல இவளை பெக்கலதா இல்ல என்ன பண்ணல அதுவும் சாத்து சாத்து நினைக்க முடியாது காயாது ரொம்ப நாளாத்தான் ஆசையாவே பார்த்து வரல தேவையால பார்த்து தேவையான நம்மளும் தேவையா இருக்காங்களா போல வர என் தாய் சமாதிக்கு மாலை போட போயிருந்தேன். அவங்க ஆத்தா ஓத்தா எப்போ சத்த போறாங்க ஆத்தா அந்த திருட்டிய சக்காதிய பேசிட்டான். அவ சமாதிக்கு மாலை போட போய்கிறா பர்றா. செய்யலாமா? இப்பேற்பட்ட காரத்தை செய்யலாமா? அவன் செய்யலாமா? செய்யலாமாடா? செய்யலாமான்னு ஆமா என்ன ஜனம் அதிகமா இருக்குது. காயில வேலை போக சொல்ல நாயமாடி எப்போ எப்போ சத்தாகலாம் அம்மா சமாதிக்கு மாலை போட போனேன். எதுக்கு போனேன்? இந்த தெவலியா சத்தம் தான் இவன் சமாதி.
பில்ப் பண்ண ஆயிடுவேன் நானு. நான் பின்னாடி ஆயிடுவேன். குத்து அப்படியே அவரை நீ தேவையா செய்யலாமா? செய்யலாமா? 10:30 மணி ஆகுது. அம்மா சமாதிக்கு மாலை போட போனேன். அம்மா தான் எப்பவும் செத்தாங்களே, அவ கூட நான் செத்து போக கூடாது. விட அந்த மாட்டிக்கின்னு நானும் இப்படி உதவி வாங்கி சாவறேன். உன்னைத்தான் அடிக்க வடிக்கிறான். எப்படிக்கிறா அப்புறம் நல்லா துண்ணு பிடிச்ச மாட்டேன், எது கொடுத்து போக மாட்டோம். எப்படிக்கிறா பத்தியா? ஏண்டா அப்பா கட்ட பிடிச்சிட உனக்கு. ஏண்டா அவ எங்கன்னா போய் சுத்தம் கிடக்குறாளே, வீடு எப்படி இருக்குது? ஏரி, குளம், ரயில்வே கேட்டு, முள்ளு தோப்பு, வாழை தோப்பு, தோப்பு தோப்பு, தென்னை தோப்பு, இப்படியே தோப்பு தப்பா தோப்பு தப்பா தோப்பு தப்பா நாயமாடியே போய் சுத்துறாளே. ஏரிக்கார தென்னந்தோப்பு, ரயில்வே கேட்டு, பஸ் ஸ்டாண்டு, மது அங்கெல்லாம் சுத்திங்க. செவிலியா சுத்துற இலைகள்லாம் ரயில்வே கேட்டா அமாவாசைனா அம்மா சுத்துற இலை தெரியுமா? மலையனூர். அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? என் செல்ல குஞ்சி, என் தெட்டு குஞ்சி, என் வயிறு குஞ்சி. கிடையாது, இது ஆண் குஞ்சு. கொஞ்சம் வாங்கிட்டு போய் 10 மணி ஊர் சுத்தி வந்தா புளியா குட்டி எங்க ஆய வீங்க வச்சிடு. நாளைக்கு ராமாயணம் ஆட்சியில ஆட்சியில நான் இப்ப உள்ள போயிட்டு உள்ள வந்துருவேன்டா. உள்ள போயிட்டு வெளில வருவேன். அதுக்குள்ள இந்த வீடு அதனால இருக்கணும். நான் போயிட்டு வரத்துக்குள்ள அனைத்துமே அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். மினுக்கணும்டா. உண்மையாக தான் என்ன மினுக்க வைக்கிறதுக்கு நான் பொத்தி அவங்களுக்கு மேல இருக்கும் போல தெரியுங்க. இப்ப நம்ம செய்யணும். வாசல் எப்படி பாத்தியா, வீடு எப்படி பாத்தியா, அனைத்தையும் பெருக்கி முடிச்சுட்டு தாடி தெளிச்சு கோலம் போடணும்டா. சொல்லு தலையாட்டு கூட என்ன 10 நாள் சாணம் பெருக்கிறா? வேண்டாம்.
யார் கொடுத்து விட்டாங்கன்னா நான் அதிகத்தான் சாப்பிடுறேன். நீங்க எதையும் சாப்பிடுறீங்களா? கிளாஸ் ஈஸ்வன் துறவா இல்ல சாதா கிளாஸா? அதுக்குதான் வாங்கணும். டேய் நான் போயிட்டு வரதுக்குள்ள பல 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 மினுக்கணும்டா. நான் புறப்படட்டுமா? அம்மா சொல்லி தருவாங்க. என்ன அப்படி மயக்கமா தொடப்பு கட்டி எடுறியே பயப்படாத எடு. நாங்க எடு செஞ்சு வேலை செஞ்சுருந்தா பழக்கம் இல்லை. நீ எப்படி தொடப்பு கட்டி எப்படி தெரியுமா எடுக்கணும்? வாடா அப்படி சுத்திக்கணும் வரணும். டேய் உடம்ப கட்டிய இப்படி பிடிச்சி இப்படி எடுக்கணும்டா. புறப்படட்டுமா? போயிட்டு நான் புறப்பட்டு மேடா. நான் போயிட்டு வரேன். மாற்றாந்தாய் குடும்பன்றாங்களே இப்பதான் என் கண்ணால பாக்குறேன். பெற்றவளுக்குத்தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. மற்றவளுக்கு என்ன தெரிய போகுது? நான் பெற்ற மகளா இருந்தா வேறுபட்ட வேலைலாம் அவ செய்ய சொல்லி இருப்பாளா? நம்ம தலையில் அழாதம்மா வாழும் பிரம்ம தேவன் யார் யார் தலையில் அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். வேறுபட்ட வேலைலாம் செய்ய சொல்றேன். நான் அவர்கிட்ட உதவாங்கத்தா நான் உன்னை காப்பாத்துறேன். கடவுளே ஒன்று மாட்டேன். அந்த பாவிதா எப்பேற்பட்ட கொடுமைகள்லாம் செய்தாலே மணி 10 மணி அடிச்சு இந்த வேலைகள்லாம் நான் ஒருவன் தான் செய்யணுமா? வேற யாரும் செய்யக்கூடாதா? அந்த பாவிதான் மனசாட்சி இல்லாம அப்படி எல்லாம் பேசிட்டு போறாளே, அவளை ஏன்னு ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டீங்கப்பா. அவளை நான் தட்டி கேட்க நடக்கிற தாய்க்கு வந்ததுல தான் அவன் தட்டி தட்டி அவன் சூத்த வீங்க வைக்கிறாள். அவளை எங்க நான் தட்டி கேட்கறது? 10:30 மணி ஆகுது. வாசலெல்லாம் இந்த சாணியத்தை திருத்து பூட்டி வாரி கொண்டுட்டு வா. இந்த பாவி போய் வர ஒரு நாட்டுக்கு 20 நாள் ஒரு நாளும் இந்த தெரியாது. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நான் வனவாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு வருகிறது. இந்த பாவிடத்தில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காத தாயி. அம்மா காலம் இன்னும் நதியினிலே படகு விட்டு மலை வரை ஓட்டி வருகிறது.
ஓடும் என்று நினைத்திருந்தேன், ஓடும் என்று நினைக்கவில்லை. காலம் என்னும் நதியினிலே காதல் எனும் படகு விட்டேன். காலம் என்னும் நதியினிலே காதல் எனும் படகு விட்டு